நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட கரெக்ஷன் நம்ம ஆன்லைன் மூலமாகவே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் tnpds.com. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு பயனாளர் நுழைவு, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இங்கே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்து கடவு சொல் அனுப்ப அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட மொபைலுக்கு ஒரு 7 டிஜிட் நம்பர் வரும். ஸோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தோன்னே நீங்கள் டைரெக்டாக இவங்களோட ஹோம் பேஜில் லாகின் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் இந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் 1967, இன்னொரு நம்பர் இருக்குது 180042559901. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டப் இந்த மாதிரி தான் இருக்கும். எண் விவரம், ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம், செயலாக்கம், குடும்பத் தலைவர் புகைப்படம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண் விவரம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட டீட்டெயிலு, கார்ட் டைப் எல்லாமே நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் நம்ம கரெக்ஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாத்துமே நம்ம இங்கே தான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டை எண், என்ன ரேஷன் கார்டு டைப்பு, ஸ்மார்ட் கார்டு எண் கூட இங்கே தெரியும். அப்புறம் உங்களோட கடை குறியீடு, இங்கே உங்களோட குடும்ப தலைவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த பதிவேற்றம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்பில் உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை வெப் கேமரா இருக்குது அப்படின்னா பிடிப்புன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்கேம் மூலமாக உங்களோட ஃபோட்டோவை எடுத்து ஆன்லைன் மூலமாகவே அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவரோட டீட்டெயிலை கூட நீங்கள் திருத்தலாம். ஓகேங்களா. ஆதார் நம்பர் தப்பாக இருக்குது, இல்லை நேம் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ அந்த பாப்அப்பில் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயிலை கரெக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டு ஆதார், ஸோ ஒரு சில டாக்குமெண்ட் கேட்கும். என்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தோன்னே உங்களோட ப்ராசஸ் ஓகே ஆகிடும். ஒரு ஃபியூ டேஸுக்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா. இது குடும்ப தலைவரோட விவரங்களை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களோட டீட்டெயிலை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உறுப்பினர்களை சேர்க்க நீங்கள் புதுசாக உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உறுப்பினர்களை சேர்க்கலாம். ஆல்ரெடி சேர்த்த உறுப்பினர்களோட டீட்டெயிலை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா செயலுக்கு கீழே ஒரு பென்சில் பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதை பர்சனல் டீட்டெயிலை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதனால தான் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறவங்களோட நேம் இருக்கும், பிறந்த தேதி, உறவுமுறை, ஆதார் எண் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணணும், அதுக்கடுத்து தமிழில் டைப் பண்ணணும். அவங்களோட ஜெண்டர், பிறந்த தேதி செலக்ட் பண்ணணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் தப்பாக செலக்ட் ஆகிருக்குன்னா கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் எண் ஆல்ரெடி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு மற்ற ஆவணங்கள், அதாவது ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சரின்னு கொடுத்தோன்னே உங்களோட சேஞ்சஸ் சென்ட் ஆகிடும். ஒரு ஃபியூ டேஸுக்குள்ளே அந்த கரெக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் திரும்ப ஆன்லைன் மூலமாகவே இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குடும்ப உறுப்பினர்களோட கரெக்ஷனை இந்த மாதிரி தான் பண்ணணும். புது உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னா உறுப்பினர்களை சேர்க்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் புது உறுப்பினர்களை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகவரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், முகவரி விவரம். ஸோ இங்கே அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுற அட்ரஸை தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சரின்னு கொடுக்கணும். சரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களோட அட்ரஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டோட அட்ரஸ் மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப உறுப்பினர்களோட நேம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சரி, குடும்ப தலைவரோட டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சரி, எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதுலேயே வந்து எல்லா சேஞ்சஸையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.